நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோ. நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோ. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யாவே ஆலே அல்லேலூயா அல்லேலூயா. யாவே ஆலே அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உந்தன் நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரனோ. அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரனோ. அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை பாடுவோம். அல்லேலூயா. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. இயேசுவே 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 இயேசுவே. அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. அப்படியே வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நிறுத்தாதீங்க. இன்னைக்கு வானம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது, உனக்காக திறக்கப்படுகிறது. வெண்கல வில்லு வளைகிறது, இரும்பு தாட்பாட்கள் முறிக்கப்படுகிறது, தோல்விகள் ஜெயமாய் மாறப்படுகிறது. வானம் திறக்கப்பட்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் மலை போல இறங்கினார். கொர்நேலியு வீட்டிலே இறங்கின அதே மகிமை இப்பொழுது இறங்குகிறது. எஸ் எஸ் ஹெவன்லி ஆர் ஓபன். வானம் திறக்கப்படுகிறது. லெக்கே மேலே கதலா கோமோலே செபகமாலா எகே மோலே ரே போஷபகோதோ ரிமாலா ஷபகதோ நேலா பகனா பாதிபாலா. வல்லமை இறங்குகிறது. சொல்லுங்க இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. உன் அறிவுக்கு எட்டாத, எண்ணத்துக்கு எட்டாத ஒரு அற்புதங்களை செய்கிற தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. என் ஜனங்கள் வெறுமையாவதில்லை, வெறுமையாவதில்லை. உன்னை ஒடுக்குகிறவன் இல்லாமலே போக போகிறா. லிக்கேமே மலா ஷக மதலபோ அரே பேகா மதலா ஷேகேமே மலா கபதலரபா. Hallelujah, Hallelujah, Hallelujah,
ஆண்டவரே உம் பாதம் சரணடைவே, அடிமை நானையா. அவரை பார்த்து சொல்லிருங்க, ஆண்டவரே உம் பாதம் அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு விலகி போக மாட்டேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தோ, அடிமை ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். உலகினை மறந்து உம்மையே நோக்கி ஓடி வருகின்றேன். உலகினை மறந்து உம்மையே நோக்கி ஓடி வருகின்றேன். ஆண்டவரே அடிமை. ரெண்டு கைகளை தலைக்கு மேல அப்படியே உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே 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 இயேசுவே. அல்லேலூயா. Thank you Lord. ஜீவனை தந்ததுமல்லாமல் தயவு வைத்து உடைய பராமரிப்பு காப்பாற்றியது. இந்த நாளிலும் கர்த்தர் இந்த சபைக்கு வைத்திருக்கிற ஆண்டவரின் நோக்கங்கள் திட்டங்கள் நிறைவேறுவதாக, ஒரு புதிய பரிமாணத்துக்குள் போவதாக. அவர் உண்டு பண்ணினவைகளை உன் கண்கள் காணும், ஆயத்தம் பண்ணினவைகளை காணும். அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்களை காணும். நீ அறியாத, உனக்கு எட்டாத, கேள்விப்படாத Yes, leke me lo gadale ya ore bala ne shaba dole go modo le shaba ni go balabi. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். இப்படிப்பட்டவர்களை அல்லவா நான் தேடுகிறேன், தேடுகிறேன். ஞான இருதயம் உள்ளவர்கள் அல்லவான். எவன் என் பட்சத்தில் நிற்பா, எவன் என் காதுகள் திறந்திருக்கும் நான் பேசட்டும் என்று சொன்னவர் இப்பொழுது உம்முடைய மகனோடு பேசும். லே ஓகோ லிகோ மாலா ஷெபே கோ மாதலரபா. வல்லமை இறங்குவதற்காக நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்தாலும் அதையே அவர்கள் நீரூற்றாக்கிக் கொள்ளட்டும். மலைகள், குளங்கள், ஆறுகளை நிரப்புவதாக நிரப்பட்டும். வந்திருக்கிற தேவ ஜனங்களுக்கு இப்பொழுது வானம் திறக்கப்படட்டும். இந்த ஆராதனை முடிந்து போவதற்குள் ஒரு புதிய மாற்றம் வருவதாக. பழைய வீட்டுக்குத்தான் போக போகிறார்கள். கர்த்தர் புதிய காரியங்களை செய்வாராக, புதிய காரியங்களை செய்வீராக. பழைய வீட்டுக்குத்தான் போகிறார்கள். கர்த்தர் இப்பொழுது ஒரு தூதனை அனுப்புவீராக. வல்லமை இறங்கட்டும், ஆசீர்வதியும். வல்லமை இறங்கட்டும். சொல்லுங்க இயேசுவே சொல்லுங்க. அநேகருடைய டைரக்டா இருதயத்தை ஆண்டவர் திறக்கிறார். இப்ப திறக்க ஆரம்பிக்கிறார்.
கொர்நேலியு வீட்டில் இறங்கின அதே வல்லமை, கொர்நேலியு வீட்டில் இறங்கின அதே வல்லமை, முதல்ல கேட்ட வார்த்தைகள் மேல, ஆமா, தாகத்தோடு கேட்டவங்க மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இன்னைக்கு இறங்க போகிறார். ஒரு திருப்பு முனையை கொண்டு வர போகிறார். சரீரத்தில் ஒரு மாற்றம் நடக்க போகுது. அசுத்தாவின் கிரியைகள் வெளியேறுகிறது, மந்திர வல்லமைகள் வெளியேறுகிறது. உன்னை ஒடுக்குகிறவன் இல்லாமலே போவான். வல்லமை இறங்கட்டும். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. காதுள்ளவன் கேட்கட்டுனாரு. நமக்கு காது இருக்குது. எத்தனை காது இருக்கு? ஒன்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு, இன்னொன்று நம்ம பூமியில வாழ்வதற்கு, மனுஷ சத்தம் கேட்பதற்கு. ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். 2026 அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைச்சு என்ன நடக்க போகுது? சொல்றத சொல்லியா அப்படின்றீங்களா? 2026 தானே. இப்ப 25 எங்க போச்சு? அது பாட்டுக்கு அது போயிடுச்சு. பழைய எண்ணம் ஒளிஞ்சிருச்சு, புதிய எண்ணம் தோண்டிருச்சு. இந்த வருஷம் ஒரு புது வருஷம். ஆண்டவர் அந்த பழைய ரசத்தோடு உங்களை கொண்டு வரல. புதிய வருஷத்துக்கு வழி உண்டாகும்படி பழையதை உங்களை விட்டு விலக்கி போடுங்கன்னாரு. லேவியராகமம் 26:10 வாசித்து பார்த்தீங்கன்னா, பழையவைகளை எல்லாரும் சொல்லுங்க, உங்களை விட்டு அப்புறப்படுத்தி புதிய தானியத்துக்கு வழி உண்டாகும்படி, புதிய வேலைக்கு வழி உண்டாகும்படி, புதிய ஜெப வாழ்க்கைக்கு வழி உண்டாகும்படி, புதிய ஊழியத்துக்கு வழி உண்டாகும்படி பழையவைகளை அப்புறப்படுத்தி புதியவைகளுக்கு வழி ஏற்படுத்துங்கள் சொன்னாரு. அல்லேலூயா. இப்ப புது வருஷத்துல வந்துட்டோம். உங்களோடு சேர்ந்து நானும் கர்த்தரை ஆராதிக்க மதுரையிலிருந்து இங்க வந்துட்டேன் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படித்தானே? சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப இந்த ஜெபம் முடிவதற்குள்ளே அநேகருடைய இருதயத்தை கர்த்தர் திறக்க போறார். நீங்க டைரக்டா ஆவியானவர் உங்க மேல வர போறாரு. கொர்நேலியு வீட்டில் அது நடந்துச்சா? அந்த வார்த்தைகளை கேட்ட அத்தனை பேர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் மலை போல இறங்கினாரா? இவங்க இயேசுதானுடைய பேரையோ அல்லது கிறிஸ்துவ பேரையோ அவங்களுக்கு தெரியாது. இயேசுவே தெரியாது. 10 1 11 நினைச்சாங்க. ஆனால் பேதுரு பேச தொடங்கின போதே அப்போஸ்தலர் 10:44 சொல்லுகிறது, அதை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேர் மேலும், எல்லாரும் சொல்லுங்க, பேசிக்கொண்டிருக்கும் போதே வசனத்தை கேட்ட யாவர் மேலும், எல்லாரும் சொல்லுங்களே, என்ன ஆவியா? இன்னொரு முறை சொல்லுங்க. ஹிந்தியில நவஜீவன் சொல்றாங்க. புதிய ஆவி. பழைய ஒளிரு கேட்ட எல்லாரும் மேலும் புது ஆவி. நீங்க பழைய ஆளுதான், ஆனா உங்க இருதயத்தை கர்த்தர் புதுசா மாத்த போறாரு. இதுக்கு சம்மதமா? முழு சம்மதம் இருந்தா தான், ஆமோதிச்சாதான் கல்யாணம் நடக்கும். அப்படித்தானே கேட்பாங்க. இந்த ஆளை உனக்கு தெரியுமா? தெரியும். அவரை ஏத்துக்கியா? ஏத்துக்க மாட்டேன். ஏத்துக்கிட்டா ஏத்துக்குவேன், போனா போயிடுவேன். அப்படியா சொல்லுவீங்க? ஒருத்தர் சொன்னாரு, குடும்பத்துல பிரச்சனை வந்துருச்சு. நான் சொன்னேன், டே இங்க போய் கல்யாணம் பண்ண, வேதத்தை தூக்குன, இதெல்லாம் நீ இன்பத்திலும் துன்பத்திலும் சந்தோஷமா வாழ்வேலாம் சொன்னியப்பா. நான் எங்க சொன்னேன்? அப்புறம் யாரா சொன்னேன்? எங்க பாஸ்டர் சொன்னதை நான் அப்படியே சொன்னேன். ஆமா, அப்ப நான் சொன்னேன், இது உனக்கு லாய்க்கு இல்லை. நீ இது அப்பவே நீ வந்து ஒரு ஒளியின் தூதனா நடிச்சிருக்க. அப்படிதான் அர்த்தம். இப்ப நான் சொல்றேன், நீங்க முழு மனதோட அதை அவமதிக்கணும். இப்ப ஆண்டவர் நீங்க சொல்றாரு, இன்னைக்கு எப்படி ஜெபம் பண்ணி உங்களை வந்து இந்த தேவனோடு இணைக்க போறேன்றது சொல்றாரு. இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமியில நமக்கு ஒரு ரோல் மாடல். இன்னைக்கு உலகத்துல சினிமாக்காரங்க நிறைய ரோல் மாடல் இருக்காங்க. 2026 தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்குது. எல்லாம் நாங்க தான்றாங்க. எல்லாம் 234 அவங்க தான். அப்ப எதிர்கட்சி ஒண்ணு கூட இல்லையா? ஆளுங்கட்சிக்கு ஒண்ணு கூட இல்லையா? அவங்களுக்கே ஒரு நம்பிக்கையில, அவங்களுக்கே வருவாங்களா ஜெயிப்பாங்களான்னு அவனுக்கே அந்த நம்பிக்கை இருந்தா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கணும்? காலங்கள் உம்முடைய கையில் இருக்கிறது. வேதம் சொல்லு, என் காலங்கள், எல்லாரும் சொல்லுங்க, உங்க கையில் இருக்க ஆண்டவரே, என் கையில இல்ல. எவரையும் உயர்த்தவும்
எவரையும் மேன்மைப்படுத்தவும் அவராலே ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. சாதாரண மனுஷனை தான் இருக்கிற இந்த வருஷம் முடிவதற்குள் கர்த்தர் உனக்கு ஒரு திருமுற்பு முனையை கொண்டு வருவார். வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை கொண்டு வருவார். தொழில் இல்லாதவர்களுக்கு தொழிலை கொண்டு வருவார். ஜெபிக்கவே தெரியாது என்ற மனுஷனை ஜெப வீரனாய் மாற்றப் போகிறார். சபையினுடைய நிலைமை மாறும். இந்த இடத்துக்கே எங்களால் சமாளித்து கட்டி தீர்த்து வாடகை கொடுத்து வாங்க கார் பார்க்கிங் இல்லை, நாங்கள் அப்படியே வண்டி எங்கிட்டு நிறுத்து அங்கிட்டு நிறுத்துன்னு சொல்லி 4 பேர் வாயில் விழுகிறோம். எங்களுக்கெல்லாம் எப்படி இடம் கிடைக்குன்னா மனுஷனால் கூடாதது தான் தேவனால் எல்லாம் கூடும். சொல்லுங்களேன் அல்லேலூயா. நம்ம அறிவுக்கு யோசித்து பார்த்தா கோடியா இந்த இடத்துல சென்ட் என்ன விலை போகுதுன்னு தெரியல. ஸ்கொயர் ஃபீட்டா சென்டா? சென்ட் நீங்களே ஒரு சென்ட் தான், அப்புறம் இதுக்கு இன்னொரு சென்ட்டை பேசணும். சரி, ஆனா அப்படி நினைக்கலாம். ஆண்டவருக்கு கோடிலாம் தூசி மாதிரி இப்படின்னு ஊதுனாருன்னா போதுமா? காற்றை அனுப்பி காடையை கொண்டு வந்தாராம். 24 லட்சம் பேருக்கு மட்டன் பிரியாணி மத்தியானம் போடணும். அதுலயும் நம்ம ஆளுக்கு காடை வேணும்ட்டான். என்ன வேணுமா? காடை கொண்டாந்தாரா? மோசே சொல்றாரு, ஆண்டவரே இது முடியுமா? அவன் தான் கேட்கிறான்னா நீங்களும் கொடுக்குறேன்றீங்களே, எப்படி ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே? அது அப்படி தாப்பா எங்கிட்ட இருந்து வரும். ஆண்டவர் ஒரு காற்றை கொண்டு வந்தாராம். அந்த காற்று வந்து தலைக்கு மேல அவன் பிடிச்சு சாப்பிட்டு நீ தானே கேட்ட, பிடிச்சிச்சு. ஒரு காற்றை அனுப்பி காடையை கொண்டு வர முடியும்னா கர்த்தருடைய காற்று, ஆவி என்ற காற்று உங்க மேல இறங்குச்சுன்னா அற்புதம் நடக்குமா நடக்காதா? ஆவியால் பிறக்கிற எவனும் காற்று கோப்பா இருக்கிறார். நீ எங்க இருப்ப, என்ன பேசுவ, என்ன நடக்குன்னு தெரியாது. பிலிப்புவை ரதத்தோடு சேர்ந்து கொள் என்று காற்றுல தூக்கிட்டு போன ஆண்டவர் இன்றைக்கு உங்களை உயர கொண்டு போக போகிறார். எட்டாத உயரத்துக்கு கொண்டு போக போகிறார். என்னை நோக்கி நீ கூப்பிட, உனக்கு மறுமொழி கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாத காரியத்தை செய்வேன் என்று சொன்ன, உனக்கு இதுவரை யோசிக்காத எட்டாத பெரிய காரியத்தை செய்வதற்குத்தான் கர்த்தர் இந்த சபையிலே உங்களை நாட்டி இருக்கிறார், உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். உங்கள் நிலைமைகள் மாறும். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க கேட்கலாம், ஞாயிற்றுக்கிழமை போறமே 3 மணி நேரம் வேஸ்ட் ஆகுற மாதிரி தெரியுது, நறுக்குன்னு சுருக்குன்னு முடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் சொல்றேன், உங்களை எட்டாத உயரத்துக்கு கொண்டு போயிடுவார். நீங்க யோசிக்காத உங்க மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருந்த அறிவுக்கு எட்டாததெல்லாம் ஆண்டவர் இங்க இருதயத்துல தோன்ற பண்ணுவாராம். என்ன வேலை செய்யணும், எப்படி வாழ்க்கையில தாவீதை விருத்தி அடைய பண்ணார், அதே தேவன் உங்களை விருத்தி அடைய பண்ணுவார். போகட்டும், சுருக்கமாய் சில வார்த்தைகளை சொல்லி உங்களை தேவ பிரசன்னத்தில் நடத்துகிறேன். லூக்காவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21 எடுத்துக் கொள்ளுங்கள். The Gospel of Luke chapter 10 verse 21. 21 வாசித்து பார்த்தால் அந்த வேளையில எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் வாய்த்தாலும் சொல்லுங்க, நல்லா பேசுங்க பாப்போம். என்கிட்ட எல்லாம் பேசினாதான் எனக்கு வண்டி உள்ள தூக்கம் வந்துடும், கொட்டாவியா வந்துடும். ஏன்னா ஒரு நாள் ஒரு இடத்துல நான் டிராவல் பண்றேன். பேசுவீங்கல்ல, அதான் பேச தெரியாதுந்தா இப்படி சண்டை வரும்போது பேசாம இருந்துக்கணும். அங்கேதான் சவுண்ட் ரேஸ் ஆகுது. இதெல்லாம் நமக்கு யார் சொல்லி கொடுத்தா? அந்த நேரம் சில வார்த்தைகள், கோபம், முகப்பாவனை, ஜெபம் பண்ண தெரியுமா? தெரியும், ஆனா இப்ப பண்ண மாட்டேன். ஏன்? என் வீட்டுக்காரி இருக்கா, அவருக்கு சாக்காகும், இவ்வளோ ஜெபம் பண்றாளா? ஒரு ஊர்ல ஒரு வேலை, இப்ப போன வாரம் வேடசந்தூர்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேன். ஒருத்தனை சாட்சி சொல்ல கூப்பிட்டா எந்திரிச்சான். என்ன சொல்ல போற? ஒன்றும் சொல்ல மாட்டேன். அவனை நம்ம மனநோங்கிற மாதிரியே இருந்துச்சு. அமெரிக்காவில் ஒருத்தர், ஒரு பாஸ்டர் சாட்சி சொல்ல வாரம் அழைப்பார். ஒருத்தர் எந்திரிச்சு எதையாவது சொல்லி அவரை டிஸ்கரேஜ் பண்ணி இது சரியில்லை அது சரியில்லை. அந்த வருஷம் ஒரு வருஷம் அவருடைய தோட்டத்தில் உருளைக்கிழங்கு விளைஞ்சி தள்ளிடுச்சு. மூடையா லாரியா வெவ்வேறு. இப்ப பாஸ்டருக்கு ஒரே சந்தோஷம், இன்னைக்கு கர்த்தர் நல்லவர்னு சொல்ல போறான்னு சொன்னா அவர் எந்திரிச்சு சாட்சி சொன்னாராம், கர்த்தர் நல்லவர் தான், நிறைய விளைஞ்சி என் மாட்டுக்கு போடுறதுக்கு ஒரு பூச்சிக்கிழங்கு கிடைக்கல. என்னவா? ஒரு பூச்சிக்கிழங்கு கிடைச்சிருந்துச்சுன்னா மாட்டுக்கு அது தீனியா போட்டு போயிடும். சிலருடைய மைண்ட் செட்டப் அப்படி இருக்கும் இல்லையா? இப்ப அந்த எண்ணத்தெல்லாம் கர்த்தர் மாற்றி நல்ல வாயை திறந்து நீங்க சொல்லணும், வானம் உங்களுக்காக இப்ப திறக்கப்பட்டிருக்கிறது. டைரக்டா பரலோகம் உங்களோடு தான் இருக்குது. சும்மா மேல வேணா இங்க ஏதோ ஷெட் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்க இருதயம்
இயேசுவோடு நல்மனம் பொருந்திருக்குது, இணைக்கப்பட்டிருக்குது. அவ்வேளையில இயேசு எப்படி ஜெபம் பண்ணாரு வாசியங்கள் பார்ப்போம். லூக்கா 10:21 மறுபடி திரும்பி வாருங்கள். அந்த வேளையிலே எல்லாரும் சொல்லுங்க, அந்த வேளையில, இந்த நேரத்துல, இந்த எத்தனாம் தேதி, 4ஆம் தேதி, இப்ப 11:20 இயேசு இந்த வேளையில ஆவியில் நிரம்பி, எல்லாரும் சொல்லுங்க, கோபத்துல நிரம்பல, டென்ஷன்ல நிரம்பல, ரத்த கொதிப்புல நிரம்பல, சரீரத்துல நிரம்பல, ஆவியில் நிரம்பி, எல்லாரும் சொல்லுங்க, அந்த ஆவியில நிரம்பி பிதாவே, எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர் அவர். உங்க அப்பா சாதாரணமான ஆள் இல்ல. நீங்க வேணா ஒண்ணுமில்லாதாலும் உங்க அப்பா என்ன அப்படி வளர்த்தாரு, இப்படி வளர்த்தாரு, பிச்சை எடுத்து வளர்த்தாரு, பழைய சோறு போட்டு வளர்த்தாரு, எங்களை அப்படி படுக்க வச்சாரு, அதை வித்தாரு, இதை வித்து எங்களை சேர்த்தாரு. ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, நீங்க பிறக்கும் போதே கோயம்புத்தூர்ல இந்த இடத்துக்கு போப்பா, கணபதிக்கு போப்பா, புளியங்குளத்துக்கு போனா உங்க அப்பா அம்மா எழுதி வச்சாங்க. நீங்க எப்படிங்க வந்தீங்க? பிறந்த நாள் முதல் நீங்க எங்க குடியிருக்கணும் உங்களுக்கு வரையறுத்து கொடுத்தவரே கர்த்தர் தான். இதெல்லாம் பைபிள் இருக்கு, தெரியுமா? இருக்கா இல்லையா? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல 26, 27 அந்த வசனத்தெல்லாம் நீங்க பூமியிலே வாழ்வருக்கு காலங்களையும் நேரங்களையும் வரையறுத்து கொடுத்தாராம். எங்க குடியிருக்கணும் அப்படித்தானே இருக்கு. சகல ஜாதிகளையும் தோன்ற பண்ணி நீங்க கோயம்புத்தூர்ல குடியிருக்கணும்னு சொல்லி உண்டு பண்ணி முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும், எல்லாரும் சொல்லுங்க, எந்த ஏரியால வீடு வாங்கணும், எங்க வீடு கட்டணும், இதுல இருக்கா? சொல்லுங்க. அப்ப கர்த்தர் என்ன விசாரிக்கல, எனக்கு ஒண்ணு இல்லை, அது இல்லை, இது இல்லை. நீ அந்த பாட்டை, பழைய பாட்டை பாடக்கூடாது. ஆமா, குடியிருக்கிறதுக்கு முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லை, எல்லாரும் சொல்லுங்க, the land, இந்த வீடு எல்லாவற்றையும் நமக்கு தீர்மானித்து இருக்கிற. அப்ப அந்த ஆண்டவர் தான் உங்களுக்கு அப்பா, அவர்தான் உங்களுடைய தகப்பன். பரமண்டலங்களில் இருக்கிறவர் யாரோ எவரோ கிடையாது, என்னுடைய அப்பா. அவர் வானம் எனக்கு சிங்காசனம் சொன்னாரு, பூமி எனக்கு பாதப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த பாதப்படியில ஒரு 10 சென்ட் இடத்தை உனக்கு கொடுத்துட மாட்டாரா? கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? எங்க ஊர்ல இப்பொழுது இருக்கிற சிஎம் ஒரு நாள் ஜபத்தோட்டத்துக்கு வந்த, மை ஓன் வில்லேஜ், அது ஜபத்தோட்டம். நான் இருக்கிறது மதுரை. அப்போ எதிர்கட்சியாக இருந்தார். அவர் வந்துட்டார். நான் இங்கே தங்கி கொஞ்ச நேரம் வேற ஒரு ஊருக்கு போகிறேன் அப்படின்னாரு. அப்போ எங்கள் ஊர் கிராமத்து ஆட்கள்லாம் அவரை போய் பார்த்தாங்க. எதிர்கட்சி தலைவர், உனக்கு என்ன? அவர் உடனே கேட்குறாரு, உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன வேணும் அப்படின்னு. எங்கள் ஊர் ஆட்கள் சொன்னாங்க, இந்த ஊரில் பஸ்ஸே நிற்க மாட்டேங்குது, ஒரு பஸ் ஸ்டாப் நிறுத்தின மாதிரி போட்டு விட்டு போங்க அப்படின்னு. அவர் சிரிச்சிட்டார். இதை நான் செய்யணும் தேவையில்லை, கீழே இருக்க ஒரு அதிகாரியை கூப்பிட்டு சொன்னா, எம்எல்ஏ சொன்னா, ஒரு கவுன்சிலர் சொன்னா செஞ்சிருவான். என்கிட்ட கேட்கிற மாதிரி நீங்க எதுவும் கேட்கலையே. ஆண்டவர் உயர்ந்தவர், வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். அவர்கிட்ட போய் மத்தியானம் எனக்கு சிக்கன் கிடைக்குமா ஆண்டவரே, கோழி கிடைக்குமா அப்படின்னா சிரிப்பார். இதெல்லாம் மாம்சத்துக்கு அடுத்தவைகள், பூமிக்கு அடுத்தவைகளை தேடாதீங்க. அவர் உங்கள் பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதா, வானத்துக்கு சொந்தக்காரர். சொல்லுங்க, வானத்துல யாராவது உங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களா? 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 இல்ல, நமக்கு முன் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் அங்க இருக்கிறாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப இந்த சபையில் நடக்கிற ஆராதனை அவங்களாம் உற்று நோக்கிட்டு இருக்காங்களாம். நம்புறீங்களா? எபிரேயர் 12:1 வேதம் சொல்லுகிறது, இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிற மேகம் போல. எல்லாரும் சொல்லுங்க, நம்மை சூழ்ந்திருக்க. அப்படி அப்ப இவ்வளவு பேர் உற்று பார்த்து, நாங்களாம் பூமியில கரைபடாமல் கர்த்தருக்காக வாழ்ந்து ஓடினவர்கள். சகோதரனே உன் பேரை சொல்லி, சகோதரியை உன் பேரை சொல்லி நாங்கள் ஓடி நித்திய வீட்டுக்கு வந்திருக்கிறோம். அந்த இயேசுவை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள், அந்த இயேசுவை பின்பற்றீர்கள். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படின்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு
அவருக்கு நீங்க பிள்ளையா இருக்கிற இந்த பூமியில எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு எம்எல்ஏ பிள்ளையா இருக்கிறது, ஒரு மினிஸ்டருடைய பிள்ளையா இருந்தா அந்த பதவி முடிஞ்ச உடனே ஜெயிலுக்கு போயிடுவான். வெனிசுலா அதிபர், நேற்று நான் அதை கொஞ்சம் வாசித்து பார்த்தேன் அந்த நியூஸ்ல. கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். நமக்கு என்ன பாயிண்ட் கிடைக்கிறது தான். பெரிய வெனிசுலா போதை, ஒரு நாடே போதை பொருளை கடத்துகிறது. அவங்களுடைய இது வந்து ட்ரக்ஸ். என்னது, லத்தீன் அமெரிக்கால ட்ரக்ஸை நிறைய யூஸ் பண்ணாங்க. ஒரு மாத்திரை போட்டுக்கிட்டா போதும். இங்க என்னோட ஒருத்தர் ஒரு இடத்துல இருந்தாரு, 3 நேரம் சாப்பிடவே ஆள் தெம்பா இருக்காரு. என்னடா காலையில ஒரு மாத்திரை சாப்பிட்டாருன்னா 3 நாளைக்கு பலனா இருப்பாரு. நான் கேட்டேன், அது என்னது? இல்ல உங்களுக்கு அது தேவையில்லை, நீங்க அது தெரிஞ்சுக்க கூடாது. நம்ம வாங்கிட்டு போயிருவோமோன்னு நினைக்கிறான்னு பார்த்தா கடைசியில போதை. அரசியல்வாதி யூஸ் பண்றாங்க, ஓடுறாங்க, உழைக்கிறாங்க, தூக்கம் முழிக்கிறாங்க, இதை போட்டுக்கிறாங்க, 90 வயசு 100 வயசு வாழ்றாங்க. இப்படிக்கெல்லாம் அவன் ஒரு அதிபதி. இப்ப இவங்களை போய் ஒரு வாசமா அமெரிக்கா வந்து எப்படியோ மிரட்டி நாட்டை கேப்சர் பண்ணணும்னு சொல்லி என்னென்னமோ பண்ணாங்க. முன்னாள் நாள் நைட்டு 2:39 போய் இறங்கி ராணுவத்தை வச்சு அடிக்கிறாங்க. அடிச்சு அங்கிட்டு திசை திருப்ப விட்டுட்டு அந்த அதிபர் மாளிகைக்குள்ள ஹெலிகாப்டர்ல ஒரு 6 வீரர்கள் இறங்கி, பாருங்க எத்தனை பேரு இறங்கி, அவரையும் அவருடைய மனைவியும் அப்படியே கைது பண்ணி மேல ஹெலிகாப்டர்ல தூக்கி நாடு கடத்திட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு நாடு, ஒரு அதிபர் அப்படி கைது பண்ணா, நம்ம பரலோக ஆண்டவர் உனக்காக இறங்கி வந்தா உன் எதிரி துண்ட காணான் துணியை காணான் ஓடி போயிடுவானா இல்லையா? சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு விஞ்ஞானத்துக்கு இவ்வளவு பவர் இருக்குன்னா, வானம் எனக்கு சிங்காசனமா, சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு இதெல்லாம் யோசிங்க. பரலோகத்துல என்ன மாதிரி பணக்காரன் யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கணும். என்ன மாதிரி சொந்தக்காரன் யாருமே இல்லை. எத்தனையோ நாடு போயிட்டு வந்திருக்கேன் நான், எத்தனையோ நாடு, ஆஸ்திரேலியா என்ன, நியூசிலாந்து என்ன, பல நாடுகள் போயிட்டு. நான் போன நாடுகள்ல என்ன தங்க வச்சு என்ன பராமரிக்கிறவங்க பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இவங்க என்ன இப்படி விழுந்து கவனிக்கணும்? காரணம், இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். அவங்க என்ன கனம் பண்றாங்க, என்ன நேசிக்கிறாங்க, மதிக்கிறாங்க. அப்ப இங்கே பூமியில இந்த ராஜ மரியாதைனா, பரலோகம் நம்மளை எப்படி உற்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களா? பூமியில எனக்காக ஓடுகிற பிள்ளையை அடித்தியமான பாவ இன்பங்களை சொற்ப காலம் அனுபவிப்பதை விட தேவனுடைய மக்களோடு துன்பப்படுவதை தெரிந்து கொண்டு மோசே எகிப்து நாட்டினுடைய பொக்கிஷங்களையும் அரண்மனையை விட்டு வெளியே புறப்பட்டு வந்துட்டான். இந்த பொக்கிஷமே வேண்டாம், இந்த அரண்மனையே எனக்கு என்ன செய்யுது வேண்டாம். அடுத்த பார்வோன் அவன் தான், அடுத்த மன்னன் அவர் தான். பார்வோனுடைய வளர்ப்பும் தாய் சொல்றான், ஏன் ஓன்ற? இல்ல, எனக்கு தேவன் வேணும், மேலானவற்றை நாடுகிறார். வானம் எனக்கு சிங்காசனம் என்று சொன்ன அந்த உன்னதமான தேவனை தகப்பனாக ஏற்றுக்கொண்டான். இன்னைக்கு அன்னாருடைய பிள்ளை நீ. எனக்கு யாரும் இல்லை, எங்க அப்பா என்னை படிக்க வைக்கல, எனக்கு வீடு வாங்கி தரல, ஆமா என் மாமனார் வந்து கல்யாணம் பண்ணும்போது ஒன்றும் சீதனம் கொடுக்கல, சரியில்லை. மாமனார் கொடுத்தா எண்ணி கொடுப்பாரு, கர்த்தர் கொடுத்தா உயர்த்தி வைப்பாரு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, உனக்குன்னு ஒரு தகப்பன் இருக்கிறார், உனக்குன்னு ஒரு தகப்பன் இருக்கார். நாங்கள் ஆர்வினர், மதுரையில் ஆர்வினர் ஒரு 80 வீடு தான் இருக்கும், தனித்தனி வீடு, பிராமின்ஸ் மட்டும் இருப்பாங்க. அந்த ஏரியாக்குள்ளே போய் வாடகைக்கு குடியிருந்துட்டோம். நாங்கள் இங்கே ஜோமுன்னா ஏற்ற வீட்டில் ஆவி ஆடும். அங்கே ஆடினோடனே வெளியில் ஒருத்தர் ஓடி வருவார். ஓடி வந்து இந்த மாதிரிலாம் சத்தமாக ஜோம் பண்ணாதீங்க, ஏன் இங்கே ஆடுறா, நீ கத்தல எவ உட்கார முடியுங்க அப்படின்னு வாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தர் ஊழியங்களில் நம்மளை எப்படி பயன்படுத்தாருன்றது ரொம்ப ஒவ்வொரு விதங்களும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நானும் ஃபாதர் பெத்மார்ஸும் கோயம்புத்தூரில் தான் அந்த பாத்திமா சர்ச் காந்திபுரத்தில், நான் சொல்றது 1987 இங்கே வந்து ஒரு பெரிய எழுப்புதல் கூட்டங்களை நடத்தினோம். அப்புறம் காட்டூரில் ஒரு கிறிஸ்து அரசர் ஆலயம்னு ஒன்று இருக்குது, அங்கெல்லாம் வந்து பல இடத்துல நடத்தியிருக்கிறோம். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், கர்த்தர் திறந்தால் திறந்தது தான். அப்போ அந்த வீட்டில் பக்கத்துல எல்லாம் நிறைய வீடு வாங்கி பிள்ளைகளுக்கு சீதனம் கொடுத்தாங்க. நான் என் மனைவிட்டே சொன்னேன், பாரு அவங்க அப்பா வீடு வாங்கி கொடுத்துருக்காராம் அப்படின்னு. இவ சொன்னா சும்மா தானே இருக்கணும், எங்க அப்பா ரொம்ப பெரியவர் அப்படின்னு. எந்த அப்பாவை சொல்ற? அப்புறம் தான் தெரிஞ்சு ஏசப்பான்னு. அவர் வீடு வாங்கி கொடுத்தாரு.
கர்த்தர் எனக்கு வீடு மட்டும் இல்லைங்க, எவ்வளவோ நன்மை செய்தார். ஊழிய பாதையில் நடத்தினார், பல ஏக்கர்களை வாங்கி கொடுத்தார். செம்பட்டியில் பெரிய ஊழியங்களை செய்ய நாங்கள் உபவாச ஜபத்தை நடத்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை கொடுத்தார். திருப்பத்தூரில் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் உபவாசமும் நடத்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை நம்ம கொடுத்தார். இப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், நீங்கள் ஆராதிக்க போகிறீங்க யாருன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு போய் நின்று, ஆண்டவரே இன்னைக்கு வந்திருக்கிறேன், இந்த வாரம் வேலைக்கு போகணும், ஊருக்கெல்லாம் போய் கிறிஸ்மஸ் வந்ததும் வராமல் புது வருஷம் வந்து வராமல் பெரிய கடனாலே ஆக்கி விட்டுச்சு. நான் பாட்டுக்கு 1000 ரூபாய்க்கு எடுக்க வேண்டிய சேலையை 5000க்கு அள்ளிட்டு வந்திருக்கிறேன். இங்கே 5000 அங்கே 5000, இப்போ இஎம்ஐ கட்டணும், அதை கட்டணும். அப்படியே என்ன இது ப்ரெஷர் ஏறுது, தலை சுத்துது. சுத்துதா சொல்லுங்க? ஊதாரிகளுக்கு சுத்தும். ஊதாரியா வாழ பழகக்கூடாது, போதும் என்ற மனநிலையோடு இருக்கணும். பெரிய அரண்மனையை விட்டு அது வேணா, அப்பா போதும் மோசே வந்தாரா இல்லையா? அவரோட பணம் உலகத்தில் உங்களுக்கு என்ன முக்கியம்? உலகம் என்ன முக்கியம்? ரோமன் சொல்றாரு பவுல, அடிக்க வர ஆளை பார்த்து என்ன அடிக்காத, கை நீட்டி சொல்றாரு, ஐ ஆம் ரோமன். அந்த காலத்தில் ஒரு ரோம குடியுரிமை பயணம்னா, இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார், நீங்க வாங்க உங்களுக்கு வீசா கொடுக்குறோம், ஆனால் 35 கோடியை கட்டிட்டு எங்களுக்கு நீங்க நாட்டில் கிரீன் கார்டு வாங்கிக்க. என்ன கார்டா? இப்ப பரலோகத்துக்கு அந்த மாதிரிலாம் ஆண்டவர் கெடு வச்சிருந்தா யாராவது ஒருத்தன் போயிருப்பானா? இப்ப யாருக்கும் கிரீன் கார்டு கிடையாது, குடியுரிமை கிடையாது, பிஆர் கிடையாது, சிட்டிசன் கிடையாது. நீ 35 கோடியை கட்டிட்டு இங்க வரணும்ன்றாரு. நம்ம ஆண்டவர் எல்லாம் இலவசமால கொடுக்கிறாரு. இது வேணாம், நான் ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருந்துக்குங்க. என்ன கஷ்டம்? அப்ப நீங்க கும்பிடுற ஆண்டவர், ஆராதிக்க போற ஆண்டவர் யாருன்னு தெரியாமலே நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள். நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 22, 23வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அறியாதவைகளை, அறியப்படாத தேவனுக்கு என்று பவுல் அங்கு 17 எழுதுகிறார். அறியப்படாத தேவனை அறிந்து தொழுது கொண்டிருக்க நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுகிறோம். வாசிங்கள் யோவான் 4ஆம் அதிகாரம் 22, 23 எடுத்து வாசிங்க, வேகமா வாசிப்போம். சமாரிய ஸ்திரீ வாசி. இல்ல அங்க யாரோ மைக்ல அத வாசித்தாங்க, நீ வாசிங்கம்மா. நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறது. அப்ப பவுல பாத்தீங்கன்னா ரோமன் என்று சொல்லுகிறான். இந்த ஆசியாவில் ஒருத்தனுக்கு ரோம குடியுரிமை வாங்கணும்னா அந்த காலத்துல 250 கோடி சொத்துக்கு அதிபதியா இருக்கணும். எத்தனை கோடிக்கு? இங்க நிறைய ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப் அப்படிலாம் இருக்கும். அதுல மெம்பர் ஆகிறதுக்கு சில காரியம் வச்சிருப்போம். தண்ணி அடிக்கிறதுக்கு, இது பண்றதுக்கு, சேவை செய்யறதுக்குலாம் இவ்வளவு நீங்க இது பண்ணா ட்ரெஷரரை போட்டு விட்டுருவாங்க. இதுக்கு இப்படி இருக்குது. இப்ப அந்த காலத்துல ரோம குடியுரிமை வாங்கணும்னா 250 கோடி சொத்துக்கு அதிபதி பவுல். ஆனால் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ளவும் அவரையோடு ஒன்றித்து வாழவும் எனக்கு லாபமாக இருந்த அந்த ரோம குடியுரிமைகளை விட்டுட்டு அடிமையின் ரூபம் எடுத்து ஒப்பற்ற என் செல்வமே, என் பொக்கிஷமே சொல்லி தேவனை இயேசுவை தகப்பனாக தெரிந்து கொண்டார். இதுதாங்க உண்மை. அறிவதே நித்திய ஜீவன். இந்த ஆண்டவரை நீங்க அறிய அறிய அறியதான் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படின்னு சொன்னவர் உங்களை கொண்டு போய் கண்மலை மேல நிறுத்திடுவாரு. அப்ப இன்றைக்கு அவருடைய பிள்ளைங்க உங்களை ஓட்டாண்டியா, பிச்சைக்காரனா, போ உனக்கு அவன் உதவி செய்வான், இவன் செய்வான் அப்படி இல்லை. இல்லைங்க, உங்களை வைத்தே உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுக்கு ஒரு ஞானத்தை கர்த்தர் தரப்போகிறார். அதனாலதான் இயேசு ஜெபம் பண்ணும்போது சொல்லுகிறார், என்ன ஜெபம் பண்றாரு? பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க. அப்ப பிதாவேன்னு சொன்னா நீங்க உடனே சொல்ல, எங்க அப்பா. அப்படித்தானே நமக்கு ஜெபி கொடுத்தாரு. ஊரா விட்டு அப்பா அப்படின்னா சொன்னாரு, நான் ஒண்ணு இல்லாதானே, அனாத. தாவீது சொல்றாரு, பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூமியிலே உம்மோடு வாழ்ந்தால் எனக்கு இன்பம். பரலோகத்தில் உங்களுக்கு எல்லாம் சொந்தக்காரங்க இருக்காங்களா? ஏகப்பட்ட பேர் எனக்கு இருக்காங்க. சொல்லுங்க அல்லேலூயா. என்ன மாதிரி ஒண்ணுமே இல்லை, ஒண்ணு
ஒன்றும் இல்லாமல் போய் சில நாட்டில் இறங்கிடுவோம். ஆனால் கர்த்தர் நம்மளை அவ்வளவு கனம் பண்ணுவார். ஏன்? இயேசுவின் ரத்தம் நம்ம எல்லாரையும் கழுவி நம்மளை அக்காவா, அம்மாவா, அப்பாவா, தங்கச்சியா, உடன்பிறப்புகளா மாற்றி இருக்கிறது. எங்கேயோ பிறந்தீங்க, எங்கேயோ வந்தீங்க. இன்னைக்கு அருமையான பாஸ்டர் மணிகிட்ட வந்து மணியா உங்களை கோதுமை மணியா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எவ்வளவு நல்ல தேவன். உங்க சொந்தத்துல போய் அங்க இருந்தா, நான் போனேன்னா அவன் என்ன வாங்கன்னு கூட கேட்கல, முன்னாடி மாதிரி இல்லை, பணக்காரி ஆயிட்டா இல்ல, சண்டை வருமா வராதா? கொலஸ்ட்ரால் கூடுமா கூடாதா? ரத்த கொதிப்பு வருமா வராதா? இங்க வந்து யாருக்காவது சுகர் கூடிச்சா என்ன அமைதியா இருக்கு? இல்லை கூடிச்சுன்னா சொல்லிருங்க, இறக்கி விட்டுருவோம். அப்படி ஏதாவது இருக்கா? இல்ல. ஏன்னா நம்ம ஒரு ஆள் கொஞ்சம் வீக்கானா சபையாரே ஜெபம் பண்ணிடுவாங்க, ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணிடுவாங்க. சரீரத்தில் ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டா எல்லாம் சேர்ந்து மற்றதை தூக்கி விட்டுருமா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அன்புல. இது சபைக்கும் தேவ ஊழியத்துக்கும் பொருந்தும் என்று எபேசியர்ல எழுதுறார். அப்ப இன்னைக்கு நீங்க சொல்லணும், எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். சொல்லுங்க, தகப்பன் இருக்கிறார். அதைத்தான் இயேசு நினைத்து, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே. நீங்க துதிக்கணும். சும்மா போய் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன், இந்த வாரம் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல, இதை கட்டணும், அதை கட்டணும், இஎம்ஐ கட்டணும், அதை கட்டணும். நீங்க கேட்டு என்னைக்கு கட்ட போறீங்க? எத்தனை வருஷம் லோன் போடுறான், எத்தனை வருஷம் லோன் கொடுக்குறான்? முதல்ல உங்க வயசை பார்ப்பான். 60 வயசு 58 வயசு வரையும் நீங்க வேலை செய்யலாம். அப்புறம் ரிட்டைர்மெண்ட் ஆகி உங்களை எங்கன்னா செஞ்சிருவாங்க, வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அப்படித்தானே? நீங்க இருக்கிறது பார்த்தா உங்களுக்கு வயசாகாத மாதிரி தெரியுது, நேற்று பிறந்த பப்பா மாதிரி தெரியுது. அப்படித்தானே? அதுவும் இல்லையா? ஏதாவது ஒண்ணுக்கு ஆமா சொல்லுங்க. ஒண்ணு நான் சொல்றத ஆமோதிங்க, இல்லைன்னா நீ சொல்றது தப்புன்னு சொல்லுங்க. நீங்க எப்படி இப்படிதான் வயசு பார்த்து உங்க கிரெடிட் பார்த்து இப்படிதான் லோன் கொடுப்பாங்க. நமக்கு கர்த்தர் புது பலனை தருவாராம், கழுகுகளின் இளமையை போல புதுப்பிப்பாராம். எப்படி இருக்கு பாத்தீங்களா? நேத்து 58 போன ஆளுக்கு இப்ப 57ன்றான். ஒரு வயசு குறைச்சுற. இதுதானே அர்த்தம். இளமையை புதுப்பிக்கிறதுனா எப்படி? ஏதாவது வழி இருக்கா? தலைமுறையில் டையடி, அப்புறம் அங்க போ, இந்த இது மேக்கப் பண்ணும், பியூட்டி பார்லர் போ. பியூட்டி பார்லர் இவரே வச்சிருக்காரு. உள்ள அலங்கரிச்சுட்டா வெளியில தன்னால வந்துடும். நாட்களுக்கு தக்க பலன் வரும். 120 வயசானாலும் மோசனுடைய கண் சொருகி போகல, பல் உதிர்ந்து போகல. நாட்களுக்கு தக்க பலனை தருவாரு. எனக்கு முடியல, ரொம்ப நேரம் உட்கார முடியல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. என்ன முடியல? பேசுறதுக்கு போன்ல நிக்கிறிய, பால் பொங்கி ஊத்துது, வெடிச்சு ஸ்டவ்வே போகுது. முன்னாடி தான் பார்த்துட்டு இருக்கேன், எப்படி வெடிச்சு? நான் முன்னாடியே தான் நின்றேன் பிரதர். ஆமா, அப்புறம் என்னதான் பண்ணுன? மெய் மறந்துடுறது வந்துச்சு. முந்தா நாள் ஒரு பிள்ளை என்கிட்ட ஜெபம் பண்ண, ஒரே கால் வலி, வயசு என்ன 22. எப்படி உனக்கு இந்த வலி வந்துச்சு அப்படின்னு. ஏதோ வந்துருச்சு. நான் சொன்னேன், எவ்வளவு நேரம் பேசினேன் அப்படின்னு. போன்ல எவ்வளவு நேரம் பேசினேன்? 1.5 மணி நேரம் பேசியிருக்கேன். கொஞ்சமாவது அசைஞ்சியா அப்படின்னு. இல்லை, அதான் வலி. இதுக்கு ஜெபம் பண்ணக்கூடாது, இந்த ஆவியை விரட்டணும். நீ கொஞ்சம் எதுக்கு நான் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அப்படியே ஸ்டப்பா நின்றுக்கிட்டே இருந்தா அப்படி ரத்த ஓட்டம் சரியில்லாம அப்படியே மூவ் பண்ணணும். உங்களுடைய பார்வை அட்டேஷன் அங்கிட்டு இங்கிட்டு போகக்கூடாது. நான் சொல்ல வேண்டியது சொல்லணும். அப்ப இன்னைக்கு நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவரை நல்லா அறியும். எங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியும். அவர் யாக்கோபு தன் யோசேப்புக்கு விசேஷித்த வர்ணமுள்ள ஒரு அங்கேயே வாங்கி வச்சிருந்தாரு. இன்னைக்கு ஸ்பெஷலா ஆண்டவர் வச்சிருக்கிறார். விசேஷன்றதுக்கு ஸ்பெஷல் சொல்லுங்க, அல்லேலூயா. இன்றைய ஸ்பெஷல் என்ன? அப்பா எனக்கு இருக்கிறார். நான் அனாதை அல்ல, திக்கற்றவன் அல்ல. அந்த ஆண்டவர் ஜெபிக்கும் போதே நமக்கு சொல்லி கொடுக்கிறார். பிதாவே, எல்லாரும் சொல்லுங்க, வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர் அவர். என்னை கேளும் ஜாதிகளை தருவேன் சொன்னாரா இல்லையா? என்ன கேளுப்பா, நான் தப்ப வானம் எனக்கு சிங்காசனாரு. ஆகவே தான் உயிர் தெழுந்த உடனே மத்தேயு 28:19 சொல்லுகிறார், இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த அதிகாரத்தை உனக்கு கொடுக்க போறார். இவன் என் பிள்ளை. இந்த வாரம் இயேசு நாமத்தை அவன் தலையில எழுத போற. எல்லா நாவுகளும் அறிக்கையிட போகுது, எல்லா முழங்காலும் முடங்க போகுது. அதனால முதல்ல உங்ககிட்ட இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை. சாத்தான் சொல்லுவான், ஒன்றும் இல்லை,
இல்லை இந்த வாரம் ஒன்றால் சமாளிக்க முடியாது, இந்த வாரம் இந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியாது, இந்த பணம் பற்றாக்குறையோட தான் நீ இருக்க போற. இல்லை, நான் சொல்றேன், இந்த மாசமே கடனெல்லாம் கட்டி மீதி எடுக்க போறேன். மதுரையில் ஒரு தம்பி இருக்கான், ரொம்ப நல்ல தம்பி, பைக் ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிறான், யமாகா கம்பெனியில். ரொம்ப நம்முடைய ஊழியத்தில் தொடப்பட்டவன், என்னன்னாலும் எனக்கு வந்து உதவி செய்வான். அப்போ அவன் 10,000 ரூபா சம்பளம் வாங்குறான். கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பொம்பளை பிள்ளைங்க, வீட்டு வாடகை தான். அப்போ அவனுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சு இன்னைக்கு சொந்த வீடு வாங்கிட்டான். நான் கேட்டேன், எவ்வளோடா சம்பளம்? ஒரு 1 லட்சமாவது வாங்க. 10,000 தானே வாங்குறேன். 10,000த்துல மதுரையில் வாடகை கூடியிருந்து இன்னைக்கு சொந்த வீடு வாங்கி, எப்படா? கர்த்தரின் ஆசீர்வாதம். இவன் 10 லட்சம் வாங்கினாலும் 10 நாள்ல போயிடுதே. ஏனென்றால் நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், அவர் வாழ வழி சொல்லி கொடுக்கிறவர். எவரை உயர்த்தவும் அவன் மேன்மைப்படுத்துவான், அவரால் முடியும். அப்ப அந்த ஆண்டவரை நீங்க இந்த பூமியில் இருக்கிற பொக்கிஷங்களை காட்டிலும் அவரே என் பொக்கிஷம், அவரே என் சொத்து, அவரே என் தேவன் சொல்லிட்டீங்கன்னா உங்க ஆத்துமாவை அப்படியே ஆண்டவர் அண்டிக் கொள்ளுகிறவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அப்போ நீங்கள் ஒரு அனாதை, எனக்கு யாரும் கிடையாது, என்னை தூக்கி விட ஆள் இல்லை, ஒரு சபையில் ஒரு 10-5 கொடுத்து உதவினால சில பேர் அதையும் வாங்கி ஓடி போயிடுவாங்க. ஆமாம், நல்ல பழகுவாங்க, ஓடி போயிடுவாங்க. ஆனால் நமக்கு தெரியணும், நம்ம தகப்பன் உயிரோடு இருக்கிறார். யோபு உயர்த்தினார்ல, எல்லாம் இழந்தாலும் திரும்ப கொடுத்தார்ல. இப்போ நீங்க அவரை பார்த்து சொல்லணும், இந்த பூமியிலே எனக்கென யாரும் இல்லை. பி மைனர் எடுங்க, ஏல்ல. ரொம்ப ஒரு அருமையான பாட்டு, என்னுடைய மனைவி பாடின அவர் பாட்டுல நல்லா இருக்குங்க. உறவுகள் மறந்தாலும், சொல்லுங்க, உறவுகள் மறந்தாலும் உடைமைகள் இழந்தாலும் நம்புகிறே, உம்மையே நம்பியுள்ளே என் உயிரே. எல்லாரும் சொல்லுங்க பாப்பா இன்னொரு முறை. உறவுகள் உடைமைகள் இழந்தாலும், இன்னொரு முறை, உறவுகள். நல்ல இந்த 2 வார்த்தையும் உச்சரிச்சாதான் ஊராவு. இந்த ஊலாம் உள்ள கேட்கணும், முழுங்கிடக்கூடாது. சரியா? சொல்லுங்க. உறவுகள் மறந்தாலும் உடைமைகள் இழந்தாலும் நம்புகிறே, உம்மையே நம்பியுள்ளே என் உயிரே. இறுதி வரை நடத்தும் ஐயா, என்னை நடத்தும் ஐயா, இறுதி வரை நடத்தும் ஐயா. உம்மை விட்டால் எனக்கென்ன யாரும் இல்லை, வேறே ஒரு விருப்பம் இல்லை. ரொம்ப அருமையான சார். உம்மை விட்டா யாருமே எனக்கென ஒருவர் இல்லை, இந்த பூமியிலே எனக்கென்ன யாரும் இல்லை, சொல்லிக்கொள்ள எவரும் இல்லை, அன்பு காட்ட யாரும் இல்லை, அணைத்திட ஒருவர் இல்லை ஏசையா. உம்மை விட்டா எனக்கென்ன யாரும் இல்லை, ஆதரிக்க ஒருவர் இல்லை. அப்படியே பாடணும். ஜெபம் என்பது அப்படியே இறுகி போய், ஆண்டவரே ஜெபிக்க முடியலையே, ஒன்றும் வருதில்லையே. பானையில் இருந்தால் தானே அகப்பையில் வரும், இங்கேதான் ஒன்றும் இல்லையே. இப்போ நான் பேசுறது நாளைக்கே உங்கள்கிட்ட காணாமல் போயிடும். பாஸ்டர் இங்கேருந்து போனேன்னா வீட்டுக்காரில் கொஞ்சம் குழம்புல உப்பு இல்லாமல் போச்சு, உன்னை போய் கட்டிட்டு வந்தேன்னு சொன்னாரா, அப்போவே பாதிலோடு இறங்கி போச்சு.
பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணாரு? சூப்பரா பண்ணாரு. என்னையா சொன்னாரு? சொல்ல முடியாதெல்லாம் சொன்னாரு. என்ன சொன்னாரு? அருமையா சொன்னாரியா. அட என்னையா சொன்னார்? அதுக்கு மேல தெரியாத விட்டுரு. நாங்க பேசி இங்க கத்துறது ஒரு நாள் கூட நிக்கிறதில்லை. இது என்ன ஆவி? அப்ப இந்த இருதயத்துல சாத்தான் வந்து களைகளை விதைத்து சோர்வுக்கு உள்ளாக்கி உங்களை இந்த வசனத்துல வளர முடியாதபடி ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலகத்தின் கவலையை கொண்டு வந்து ஆண்டவரை பற்றி சிந்திக்க முடியாதபடி பூமியை பற்றியவே, சரீரத்தை பற்றியே, நாளைய தினத்தை குறிச்சே கவலைப்பட்டு அப்படியே ஒடுக்கி வச்சான். பாடாத, படிக்கிட்டு ஏறாத, டாக்டர் சொல்ல ஹார்ட் அட்டாக் ஆயிருக்கு உனக்கு, ரொம்ப ஓடலாம் கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. இப்ப டென்ஷன் ஆகாம எங்க இருக்கிறது? டென்ஷன் ஆகாம இருக்குன்னா வேற இடத்துக்கு தான் போகணும். எங்கே சொல்லுங்க? கெட்டிக்கார ஆட்கள், நீ சொன்னாதானே மாட்டிக்குவீங்க. அவனே சொல்லணும். நான் எப்படி ஆளு? நீங்களே வாய் திறக்காம இருக்கும்போது நான் எடுத்து திறக்கணும். ஆமா. அப்ப நம்ம ஆண்டவர் இன்னைக்கு பரம தகப்பனாக இவரு நமக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்கிறார். மறுபடி வாசிங்க அதே லூக்கா 10:20. பிதாவே, எல்லாரும் சொல்லுங்க, பிதாவே, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே. அப்ப நீங்க யாருடைய பிள்ளைங்க? வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தம். அவருக்கு சொந்தம், நீங்க அவருக்கு சொந்தம் தானே? சொல்லுங்க. நீங்க புறம்போக்கா? நீங்க அனாதையா? நீங்க திக்கற்றவர்களா? நான் உங்களை கைவிட மாட்டேன்னு சொன்னாரே. அப்ப அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் பிள்ளைகள் என்ற உரிமையை கொடுக்கிறார். அப்பாட்ட போய் போகும்போது, அப்பா வந்திருக்கிறேன், வின்சென்ட் ராஜ் வந்திருக்கிறேன், மகன் வந்திருக்கிறேன், இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணணும், ஊழியம் செய்யணும், வேலைக்கு போறேன், பிள்ளைகளை படிப்புக்கு அனுப்புகிறேன், உலகத்திலே அவர்கள் கரைபடாதபடி அவர்களை ஆசீர்வதியும். நான் இருக்கும் இடத்துல என் பிள்ளைகள் இருக்கட்டும். இயேசு அவ்வளவு அருமையா ஜெபிக்கிறாரு. உங்களை கைவிட்டுவாராங்க? கைவிட்டுவாரா? இந்த வருஷத்தோடு உன்னுடைய பிரச்சனை மாறப்போகுது. நீ அக்கறைக்கு போகத்தான் போற. ஏன் இந்த மாதமே உனக்கு பிரதான மாதம் தொடக்கம். பஸ்கா ஆண்டவர் இருக்கிற நிலையிலிருந்து உன்னை கொண்டு போக போகிறார். கடன் வாங்கவே மாட்டாய், கடன் கொடுக்க போகிறார். எல்லாவற்றையும் இந்த மாசம் ரிட்டர்ன் திருப்பி கொடுக்க போகிறார், திருப்பி கொடுக்க போகிறார். அன்பே அல்லாத ஒரு கடன் இனி உனக்கு இல்லாது இருக்க போகிறது. காரணம், வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய தகப்பனுடைய பிள்ளையாய் நீ இன்னைக்கு இது சபையில இருக்கிறபடியால் கர்த்தர் உன்னை வெறுமையாக விட மாட்டார். நீ நினைச்சிட்டு இருக்கலாம், இத்தனை சென்ட்ல, 2 சென்ட்ல, 3 சென்ட்ல வீடு வாங்கலாம். நான் அப்படிதான் நினைச்சேன். ஒரு வீடு கட்டணும், வாடகை கொடுக்க முடியாது. 3000 ரூபாய் வாடகை கொடுக்க முடியாது. நான் ஒரு கல்லூரியில் ஆபீஸ்ல வேலை பார்த்தேன், மதுரையில் பாண்டியம்மா கல்லூரி. 2000 புக்கு நடத்த முடியாது, செலவு அங்கெங்கெல்லாம் போவோம். ஆனா ஆண்டவர் முழு நேரத்துக்கு அழைச்ச பின்னாடி கர்த்தரை நடத்த ஆரம்பிச்சார். ரொம்ப அற்புதமா நடத்தினார். ஒரு நாட்டுக்கு ஊழியத்துக்கு போயிட்டு வந்தேன், எங்களால ரொம்ப காணிக்கை கொடுக்க முடியலன்னு போயிட்டு வந்து இங்கேயே ஒருத்தர் கொடுத்துட்டார். அப்ப ஆண்டவர் என்கிட்ட பேசார், திண்டுக்கல்ல எரபுஜம் நடத்திட்டு இருக்கிறோம், பெரிய மைதானம், மழை வந்தா ஒதுங்க இடம் இருக்காது, பாத்ரூம் வசதிக்கு ஒரு இடத்தை வாங்கி நீ வந்து ஒரு 70 சென்டர் வைக்கிறார். நான் சொல்றது 2099 கடைசி 2000 செம்பட்டியில வானத்தின் வாசல் 70 ஜெர்மன் வச்சிருக்கோம். அப்ப அந்த இடத்தை வாங்கணும், பணம் வேணுமே. என்ன ஆண்டவர் சொன்னார், உன்கிட்ட இருக்குன்னாரு. எனக்கு அப்பதான் ஞாபகம் வந்துச்சு, 75,000 ரூபாய் என் கையில இருந்துச்சு. 75,000 ரூபாய் போட்டேன், ஒரு மண்டபத்தை கட்டினோம். எல்லா ஆட்களை கூட்டி தான் மண்டபத்தை கட்டுவாங்க, சபையை ஊழியம் பண்ணுவாங்க. நாங்க மண்டபம்லாம் கட்டி இடத்தை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் எழுப்புதல் கூட்டம் நடத்தினோம். கர்த்தர் ஆட்களை கொண்டு வந்துட்டாரு. பெரிய ஒரு மிராக்கிள். இன்னைக்கு வரையும் நாங்கள் கர்த்தர் அற்புதமா நம்மளை நடத்துறார். இப்ப ஏன் இதை சொன்னா, நீங்கள் தகப்பனுடைய பிள்ளையா மாறிட்டீங்கன்னா நீங்க கட்டுறதை விட அவர் அழகா கட்டிடுவார். வாசியுங்கள், உபாகமம் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை நாம் வேகமா வாசிப்போம். Deuteronomy chapter 6 verse 10 and 11. உபாகமம் 6ஆம் அதிகாரம். உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேவன் தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது, கவனிங்க, இன்னைக்கு எழுதிக்கணும். இந்த சபைக்கு வந்த அத்தனை பேருக்கு நான் சொல்றேன், எழுதுவீங்களா? பேனா கொண்டு வரலையே,
இருதயத்தில் எழுதிருங்க. அது யாரும் டெலிட் பண்ண முடியாதுல்ல. சொல்லுங்க. வசனம் வாசிக்கும் போதெல்லாம் என்ன செய்யணும்? இருதயத்தில் தான் எழுதணும். இந்த மாதிரி ஸ்கெட்ச் வச்சுக்கணும், பேனா வச்சுக்கணும், கலர் கலரா வச்சுக்கணும். வாசிக்கும் போது அப்படியே அண்டர்லைன் பண்ணணும். கர்த்தருடைய வேத வசனம் இருதயத்தில் இருக்குமா? சொல்லுங்க, இருதயத்தில் இருக்குமா? அப்ப இந்த மாதிரி எழுதிக்கிறது. சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே உன்னை பிரவேசிக்கப்படும் போது நீ கட்டாத, எல்லாரும் சொல்லுங்க, நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துகளாகிய உடைகளையும். இனிமே போத்தீஸ் போனேன், சென்னை சில்க்ஸ் போனேன், வேற என்ன இருக்குங்க? கணவதி, அதுதானே கேட்டு மறந்துட்டேன். அதனால் அது தெரியாம நீங்க கோயம்புத்தூர்ல வாழ்ந்தீங்கன்னா உங்களை மாதிரி குற்றவாளி யாரும் கிடையாது. சரி, நல்லவங்க. அப்ப அழகு எங்க இருக்கா? நீ கட்டாத சகல வஸ்துக்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துகளாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவு கேணிகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒளிவ தோப்புகளையும் அவர் உனக்கு தருவார். சொல்லுங்க, அவர் எனக்கு தருவார். ஏனென்றால் என் அப்பா வானத்துக்கு சொந்தக்காரர், பூமி அவருடைய பாதப்படி. நான் அன்னாருடைய பிள்ளை. அவர் என்னை ஓட்டாண்டியாய் விடமாட்டார், பிச்சைக்காரனாய் விடமாட்டார், பரதேசியாய் விடமாட்டார், திக்கற்றவர்களாய் விடமாட்டார். ஆண்டவர் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலாக ஆசீர்வதிப்பார். என் வழிகள், என் வாழ்க்கை அவருக்கு பிரியமாயிருந்தால் ஒரு அடி நிலம் கிடையாதையா ஆபிரகாமுக்கு இந்த பூமியில. எல்லாத்தையும் விட்டுட்டு உன் தகப்பனையும் தாயையும் எல்லாத்தையும் விட்டுட்டு புறப்பட்டு வானோன்னு வந்துட்டார். கட்டுன துணியோட வர்றாரு. ஆச்சரியமா இருக்குல்ல? ஏன்? தேவன் மேல அவ்வளவு அனுபவிச்சிருக்காரு. இன்னைக்கு உங்களை விட்டுட்டு வாங்க, ஆண்டவர் உங்களை கூப்பிடுறாரு ஊழியத்துக்குன்னா இருக்கட்டும். இன்னும் 2 பொம்பளை பிள்ளை இருக்கா, கல்யாணம்லாம் பண்ணி கொடுத்தேன், அது வேற. அப்புறம் பேரம்பேத்தியை பார்க்கணும், அப்புறம் அமெரிக்காவுக்கு போயிருக்கணும், அங்க போயிருக்கான், இங்க போயிருக்கான். ஆமா, அப்படிலாம் இருக்கு. கட்டுன துணியோடு மனைவிட்ட சொல்லி இருக்கிறாருமா. எங்க போச்சுடாரு, எங்க போச்சுனான்னு தெரியல. போய் நிக்கிறாரு, அங்க நிக்கிறாரு, இங்க நிக்கிறாரு. இப்ப இந்த இடத்தை தேடுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் சுத்தி இருப்போமா? இந்த இடம் பாலம், இது எங்களை சுத்தி விடுச்சு மேப். ஆனா ரொம்ப கூகுள் மேப் வந்து ரொம்ப நல்லது, சைலண்டானது. சுத்தினாலும் ஒரு நாளும் அது வந்து கோவப்படாது. நம்ம மாதிரி ஆளுனா அட முட்டால வழி தப்பி என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவோம். அது அடுத்து போ, இப்படி போ, அப்படி போ, இப்படி போ, அப்படி போ. கற்றிய பாலம் நாங்க இன்னைக்கு வரணும்னு தெரிய வேணாம், திறக்க வேணாம். சரி, இப்ப ஏன் இதெல்லாம் சொல்லேன்னா, இப்ப நமக்கு ஆண்டவர் வந்து இந்த வருஷம் நீ கட்டாத, எல்லாரும் சொல்லுங்க, நீ ஆசைப்படாதத, நீ விரும்பாதத ஒரு சொந்த வீட்டை தரப்போறார், உன் குடும்பத்துக்கு தரப்போறார். வெறுமையாக்குறவன் புறப்பட போகிறான். வெறுமையாக்குறவன், சிதறடிக்கிறவன் இன்னைக்கு போறான். இதுவரை சம்பாதித்ததெல்லாம் ஊதி போட்ட இன்னைக்கு. ஏனென்றா உங்க அப்பா இயேசு பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவர். அவர் உன் தாய் மாமனை காட்டிலும் பெரியவர். அவர் உனக்காக ஜீவனையே கொடுத்தவர். மற்றவைகளை கொடுக்காதிருப்பாரா? தன் நண்பனுக்காக ஜீவனை கொடுப்பதிலும் மேலான அன்பு ஒருவரிடத்தில் இன்னைக்கு உயிரை கொடுத்தவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சரை தரப்போகிறார். வளமையான காலத்தை உனக்கு தரப்போகிறார். செழிப்பான நாட்களை தரப்போகிறார். நீங்க யார்கிட்டையும் போய் பரதேசியா கடன் வாங்குவதையோ கேட்பதையோ கர்த்தர் விரும்பவில்லை. பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவினிடத்துல போய் நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவரே சொல்லுங்க, ஞானிகளுக்கும் அரைத்து, எல்லாரும் சொல்லுங்க. அதான் மேட்டர். இன்னைக்கு இருக்குது ஆசீர்வாதம், துறவு இருக்குது. ஆபிரகாம் புறப்பட்டு போனான்ல, ஒரு அடி நிலம் இல்லையா. அந்த அப்போஸ்தலர் 7:22 நினைக்கிறேன். அதுல ஒரு அடி நிலமாகில அவனுக்கு கிடைக்கல. ஆனால் பூமியவே கர்த்தர் அவன் பேர்ல எழுதி வச்சாராம். ஏன்? தேவனை அவளை நேசித்தா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு இந்த பிதாவேன்னு சொல்லி இப்ப நம்ம களி கூர்ந்து ஜெபிக்கணும். 7:5 அப்போஸ்தலர் நடபடிகள் 7:5 எடுத்து வாசிச்சுட்டு அடுத்த வசனம் போவோம். இதிலே ஒரு அடி நிலத்தையாகிலும். இப்ப நீங்க உட்கார்றதுக்கு எத்தனை அடி தேவைப்படும்? இப்ப நான் ஜெபம் பண்ண போறேன். என்ன பேசாம இந்த சபையில ஒவ்வொரு ஆளுக்கும் 5 அடி இடம் வேணும்.
நீங்களே ஜெபம் பண்ண. அடுத்த முறை நான் வரும்போது இடிச்சிருக்க நெருக்கி இப்படிலாம் உட்காரக்கூடாது. ஆண்டவரே, விசாலமான ஆலயங்களுக்கு சொந்தமாக தரணும். நாங்கள் போய் சீட்டு போட்டு அப்படி போட்டு இப்படி போடலாம். கர்த்தர் எங்கள் அப்பா பெரியவர். ஆமாம், நாங்கள் நல்ல மகத்துவமாக ஆராதிக்க போகிறோம். என்னை கேளும், பூமி என்னுடையதுன்னு சொன்னார். சொல்லலாம்ல, ஜெபிக்கலாம்ல. பாஸ்டர் வேற இடம் பார்க்கலாமா அப்படின்லாம் இல்லை. இருக்கிற இடத்த கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். நீ வலப்பக்கம் இடப்பக்கம் பெறுவா. ஒரு அடி நிலம் கூட இல்லையா யாருக்கு? ஆபிரகாம். பூமியவே கர்த்தர் அவன் பேர்ல எழுதி வச்சார். எவ்வளவு அருமையா! நான் மஸ்கட், ஒமான், ஷலலா அந்த இடத்துக்கு போயிருந்தேன். அங்கதான் ஐபு, இந்த யோபுடைய கல்லறை இருக்கு. என்ன அருமையான நாடுகள் தெரியுமா? அங்க இந்த ப்ராஃபட் ஆஃப் ஐபு, இப்ராஹிம் அப்படின்றாங்க. எல்லாம் அவருடைய சந்ததிகள் தான். எந்த அரபு நாடுகளையும் பாருங்களேன். இப்ப இஸ்ரேல் கண்டுபிடிச்சிட்டாங்க, மணிப்பூர்ல மனாசை கோத்திரத்துடைய ஒரு வம்சம் இருக்குன்னு சொல்லி அத்தனை பேரையும் கொண்டு போக போறானா. போனது போனி எங்களை கூட்டிட்டு போயிருக்க வேண்டாம். இந்த கோயம்புத்தூர்ல வந்து எங்களை நாங்களும் வந்திருப்போம், கூட்டிட்டு போக போறாங்க. இப்ப இஸ்ரேல்ல எங்கெங்க சிதறி கிடந்தாங்களோ எல்லாரையும் கர்த்தர் ஒண்ணு சேர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க நம்மளை கூட்டிட்டு போறது, கர்த்தர் நம்மளை கூட்டிட்டு போக வர போறாரு. சொல்லுங்க அல்லேலூயா. 1000 தூதர்களோடு வர போறாரு. பூமி அதை உற்று நோக்க போகிறது. ஆமா, பரிசுத்தமாய் வாழ்கிற அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவான். லஞ்சம் வாங்குறவன் அருவருப்பாய் வாழுகிறவன் உற்று பார்ப்பான். காணாமல் நம்ம நித்தியத்துக்கு போயிடுவோம். இதெல்லாம் நடக்கும். இயேசுனுடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்குது. அப்ப பூமிக்குரிய மேலானவற்றை நாடுங்க. இப்ப பாருங்க, இந்த ஆபிரகாமை கர்த்தர் உயர்த்திட்டார். ஒரு அடி நிலங்கூட இல்லாத அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்தார். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் இந்த பூமியில உங்களை பரதேசிகளும் திக்கற்றுள்ள வைக்க மாட்டார். ஒரு நன்மையும் குறைவு வராது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, மற்ற எல்லாம் மல்டிப்ளை கூடவே கொடுக்கப்படும், கூடவே கொடுக்கப்படும். 25 வருஷத்துக்கு மேல ஆச்சு நான் எனக்கு துணிமணி எடுத்து, எனக்கு தச்சு போடுறதுக்கு நேரம் இல்லை. எந்த கடைக்கு நான் போக மாட்டேன். ரேமண்ட்ஸ் கம்பெனி, அதில் ஒருத்தர் வேலை செய்கிற மேனேஜர் ஒவ்வொரு வருஷமும் எனக்கு கிறிஸ்மஸா நியூ இயரா வரும்போது, இனி எங்கே போனோம், எங்களுக்கு தச்சு போடவே நேரம் இல்லை. இது எதுக்கு நம்ம போய் அங்கே நின்றுக்கிட்டு? எனக்கு ஊழியம் பண்ணினால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். பல இடங்களுக்கு போயிருக்கிறேன். ஒரு இடத்துல ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒருத்தர் அப்படியே குறுகுறுன்னு நின்றார். அவர் ஏதோ நம்மளை பார்க்க தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிறது. முடிஞ்ச உடனே நான் பில்லு எங்கேங்கிட்ட அவர் கட்டிட்டாரு. அவர் யாரு தெரியல, உங்களில் பார்க்கணும் உட்காந்துருக்காருன்ற அந்த ஹோட்டலில். யாருன்னு பார்த்தா, உங்கள் கூட்டத்தில் நான் தொடப்பட்ட ஆள், உங்களுடைய யூடியூப் நிகழ்ச்சியெல்லாம் நான் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அதை அப்படியே பார்ப்பேன் டெய்லி. நைட்டு மண்டே டு ஃப்ரைடே நைட்டு 9லேருந்து 9:45 வரும். கர்த்தாவே என்னை கை தூக்கி விடும். சொல்லுங்க, கொரோனால இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரையும் ஓடுது. காலையில் 5 மணிக்கு இயேசுவை எவ்ரிடே மீட் ஜீசஸ், இயேசுவை தினம் பார்க்கிறேன், ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும். அப்ப இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு சொன்னால், கர்த்தர் இன்றைக்கு நம்மளை அற்புதமா நடத்த போறாரு. இனி ஞானிகளுக்கு கல்விமான்களுக்கு மறைச்சதை உங்களுக்கு வெளிப்படுத்த போறாரு. ஏன்னா உங்களுக்குள்ளதான் ஞானம் வருகிறது. அவருக்குள்ள ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கொலைசியர் 2ஆம் அதிகாரமா 5வது வசனத்துல வாசித்து பார்த்தால் அங்கு கர்த்தருடைய வேதம் சொல்லுது. வாசிங்கள் பார்ப்போம். 3ஆம் அதிகாரத்துல அவருக்குள்ள ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷன் எல்லாம். 2வது வசனமா 3:2. கரெக்ட், தேங்க்யூ. எத்தனை வசனம்? 2ஆம் அதிகாரம். ரொம்ப சந்தோஷம், சந்தோஷம் மகளேன்னு சொன்னதுக்கு மன்னிக்கணும். அவருக்குள் ஞானம், இல்ல அவங்க தான் வாசிக்கணும். அவளுக்கு கஷ்டப்பட சொல்லுங்க, வாசிமா. பொக்கிஷம். இப்ப நீங்க எல்லாம் வேலை செய்யற ஆட்கள் எல்லாரும் சொல்லுங்க, வேலை தானே செய்றீங்க? என்ன வேலை செய்றீங்க? எந்த வேலை செய்ய? வேலை செய்யறதுக்கு முதல்ல என்ன வேணும்? சத்தமா சொல்லுங்க. அது குறிப்பா பெண்களுக்கு ரொம்ப ஞானம் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏயா சொல்லியா அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்ல மாட்டேன். சொன்னா நான் இங்கிருந்து வெளியே போகணுமே. சரி, வேணுமா வேண்டாமா? இதுக்கு ஆண்டவர் புத்தின்னு சொல்ற. புத்தி உள்ளவர்கள் புத்தி. அப்ப ஜெபம் பண்ணும்போது இப்ப நான் சொன்னேன், உங்களுக்குள்ள பொக்கிஷம் இருக்கு.
3 சாஸ்திரிகள் இயேசுவை தேடி ஆராதிக்க வந்துட்டாங்க, நட்சத்திரத்தை கொண்டு வந்துட்டாங்க. முதல்ல என்ன செஞ்சாங்க? போய் பூ போடுவோம், மாலை வாங்குவோம், சாம்பிராணி வாங்குவோம், ஊதுபத்தி எடுப்போம், தேங்காயை உடைப்போம், வாழைப்பழம் வாங்கிட்டு வரணும் ஓடல. தங்கள் பொக்கிஷங்களை இருதயத்தை திறந்தார்கள். தூப வர்க்கங்கள், கந்தக வர்க்கங்கள், பரிமள தைலத்தை கொண்டு கர்த்தரை ஆராதித்தார்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ளதான் ஞானம் என்கிற பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார், அறிவு என்கிற பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். சாத்தா உங்க கண்ணுக்கு அதை மறைத்து வைத்திருக்கிறார். அதனாலதான் பவுல் எழுதுகிறார், தேவன் அவர்களுக்கு உண்டு பண்ணின ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை. இன்றைக்கு பொக்கிஷத்தை தரப்போறார். லூக்கா 21:15 சொல்லுகிறது, உன் எதிரிகள் ஒருவர் மேற்கொள்ள முடியாதபடி பேச்சு வன்மையை, எல்லாரும் சொல்லுங்க, ஞானத்தை தரப்போறாரு. 10 வருஷம் சம்பாதிக்க போறத 10 மாதத்துல நிறைவேற்ற போறாரு. வேலையில ஒரு ஞானத்தை தரப்போறாரு, ஞாபக சக்தியை தரப்போறாரு. இப்படித்தான் ஊழியத்துல எங்களெல்லாம் என்ன பேசுவோம், என்ன செய்வோம், எப்படி போய் டெவலப் பண்றது ஒன்றும் தெரியாது. சும்மா அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே காலம் போகிறோம் இல்லை. ஒரு காலம் போனோம், தேறினவர்களுக்குள் ஞானத்தை பேசுகிறோம். அப்ப ஆண்டவருக்குள்ள நம்ம போக 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 பேதைகளை ஞானியா மாற்றி விடுகிறாரு, பைத்தியங்களை ஞானிகளாய் மாற்றி விடுகிறார். ஞானிகளுடைய ஞானத்தை அழிப்பேன்னு சொன்னவர் உன் எதிரிகள் ஒருவர் மேற்கொள்ள முடியாதபடி பேச்சுவன்மை ஞானத்தை கொடுத்து யோசேப்பை 8 நாட்டின் பிரைம் மினிஸ்டராக பஞ்சத்தில் போஷிக்கிறவனாக மாற்றுகிறது உண்மை என்று சொன்னார். இன்றைக்கு உன் குடும்பத்தை நடத்தக்கூடிய ஞானத்தை கர்த்தர் தரப்போகிறார், உன் பிள்ளைகளை நடத்த போகிறார். அதுக்குத்தான் அவர் சொல்லி, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கு இவைகளை மறைத்து பாலகருக்கு சிறு பிள்ளை போல தாழ்த்துகிறவருக்கு உம்மை வெளிப்படுத்தினீரே, உமக்கு கம்பீரம் வந்துருச்சு. இன்னைக்கு இருதயத்துல எப்ப பார்த்தாலும் உங்க ஜெபத்துல ஒரு கம்பீரம் வரணும். கம்பீரம்னா என்னது? மனம் மகிழ்ச்சி. எலிசபெத்தை போய் மரியாள் வாழ்த்துறாங்க, வயிற்றில் இருந்த குழந்தை துளிச்சா. இன்னைக்கு கையை வச்சு கீழே தள்ளனா கூட ஒண்ணு விழுங்க துள்ள மாட்டேன். இன்னைக்கு கம்பீரமா ஜெபம் பண்ண பழகுங்க. ஒடுங்கி போன ஆவிலாம் ஓடி போகணும். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்குத்தான் இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு கூடி வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வானத்தை திறந்து வைத்திருக்கிறார். உங்க அப்பா உங்களை விசிட் பண்ண வந்திருக்கிறார். சபையினுடைய நிலைமைகள் மாறும். எனக்கு தெரியும், நீங்க அதை அனுபவிக்கிறீங்களே, என் கண்கள் காணும். ஆண்டவர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க போறார். இந்த ஐக்கியத்தில் இருக்க அத்தனை பேர் மேலும் தேவ சமாதானம் இறங்கும். இல்லாதவைகளை இருக்கிற போல் அழைக்கிற கரம் இன்றைக்கு நன்மை செய்யும். அப்படியே நம்ம எழுந்து நின்று ஜெபம் பண்ணிடுவோமா? ஜெபம் பண்ணி தேங்க்யூ. எல்லாரும் எழுந்திருந்துங்க. நன்றி ஆண்டவரே, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்படியே சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே ஆண்டவரை உயர்த்தி பாட போகிறோம். சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கையை உயர்த்தி, ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, இயேசு ராஜாவும் மாளிகையில் ரெண்டு கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை
ஆராதனை உமக்கே என் பலனே, என் கோட்டையே, மறைவிடமே, என் புகலிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, ஆராதனை. ரெண்டு கைகளை அப்படியே உயர்த்தி சொல்லுங்களே. ஆராதனை, ஆராதனை, எங்கள் ஆராதனை களரோ ஆராதனை. அப்பா அப்பா அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க நன்றி. அப்படியே சொல்லுங்க நன்றி. எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், எனக்காக ஜீவனை கொடுத்த ஒரு தேவன் இருக்கிறார். வானம் சிங்காசனம் சொன்னவர், என் மேல் வைத்த அன்பினா இந்த ஈன லோகத்துக்கு இறங்கி வந்தா என்னை அவருடைய பிள்ளையாய் மாற்ற அவர் அடிக்க ஒப்பு கொடுத்தார், காரி துப்ப ஒப்பு கொடுத்தார். எனக்காக உயிரையே கொடுத்தவர் மற்றவர்களுக்கு கொடுக்காதிருப்பாரா? இன்னைக்கு அவரை என் ரட்சகராய் ஏற்றுக்கொள்றேன். சொல்லுங்க, என் அப்பாவா வச்சுக்கிறேன். எனக்கு அப்பா அவர்தான், வேறொரு நாமம் இல்ல. எங்கள் பிதா நீ, நாங்கள் களிமண், நீர் எங்க அப்பா, நாங்க உங்களுடைய பிள்ளைகள். சொல்லுங்க, எங்க உறவுகள் புதுப்பிக்கப்படுவதாக. சொல்லுங்க, அப்பா அப்பா அப்பா. இதுவரை மறந்துட்டோம், தூரமா போனோம், இளைய மகனை போல போயிட்டோம். இப்போ உங்க பிள்ளையே வரும், என் அப்பாட்டையே போவேன். சொல்லுங்க, என் அப்பாட்டையே போவேன், இனி தாமதிக்க மாட்டேன், எழுந்து தகப்பனிடம் வருவேன். என் அப்பா வீட்டுல பூர்த்தியான சாப்பாடு இருக்குது, என் அப்பா வீட்டுல நேர்த்தியான கம்பீரம் இருக்கிறது, ஆடல் பாடல் சத்தம் இருக்கிறது. அங்கே புலம்பல் இல்லை, அங்கே அழுகை இல்லை, அங்கே துக்கம் இல்லை. அந்த அப்பா விட்டு பிள்ளையா நான் மாறுவே. சொல்லுங்க, தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதிக்க எங்கள் நீரே. கையை வைத்து சொல்லுங்க, தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் அடை தெய்வம் நீரே. சொல்லுங்க, நன்றி. சொல்லுங்க, ஏசப்பா உமக்கு நன்றி. நாங்கள் அனாதைகள் அல்ல, தகப்பன் அல்லாதவர்கள் அல்ல. எங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கு, பரமண்டலத்தில் இருக்கிறேன், பூமியில எங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறேன். இனி உம்முடைய பிள்ளையாய் வாழ. சொல்லுங்க, உம்முடைய பிள்ளையாய் வாழ, உம்மாலே நடத்தப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோன்னு சொல்லுங்க. அப்படி அர்ப்பணிக்கிறோன்னு சொல்லுங்க. இப்ப இழந்த உறவு திரும்ப வருகிறது, இழந்த தேவ அன்பு வருகிறது, அடைக்கப்பட்ட வழி திறக்கப்படுகிறது. சாத்தான் வெட்கப்பட்டு ஓடுகிறார். எந்த இடத்துல அவமானப்பட்டு தோல்வி அடைந்தீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உயர்த்த போறாரு. நீ ஊரை காலி பண்ண வேண்டாம், வீட்டை காலி பண்ண வேண்டாம். இருக்கிற இடத்துல கர்த்தர் உன் தரித்திரத்தை மாற்ற முடியும், நெருக்கடியை மாற்ற முடியும்,
தீராத வியாதியை மாற்ற முடியும். இயேசுவின் கரம் தொடுவதாக. இப்பொழுது இந்த ஆராதனையிலே பங்கெடுத்த அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும். துக்க நாட்கள் முடியட்டும், கட்டிகள் கரையட்டும் அப்பா. வியாதியின் கிருமிகள் அழிக்கப்படுவதாக. தேவையில்லாத செலவு நிறுத்தப்படுவதாக. கடன் எல்லாம் முடிக்கப்படுவதாக. நீ கட்டாத, நீ வாங்காத ஒளிவ தோப்புகளையும் வீடுகளையும் தருவேன் சொன்னவர் உடைய பிள்ளைகளுக்கு உரிமையாக்கி தருவீராக. கையிட்டு சேர வேலைகளை ஆசீர்வதிப்பீராக. வருமானத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. தொழிலை நடத்தக்கூடிய கிருபை தருவீராக. ஆண்டவருடைய கரம் பிள்ளைகளை படிப்பிலே உயர்த்தட்டும். திருமண காரியத்தை கைகூடி வரட்டும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர் குழந்தை பாக்கியத்தை தரட்டும். எல்லாத்த காட்டிலும் உங்க அபிஷேகம் இறங்கட்டும். சொல்லுங்க, கையை வைத்து சொல்லுங்க. ஆவியானவர் பலமா இறங்கணும், இறங்கணும். உங்க அப்பாவை போய் பேசணும். நான் அவரோடு பேசி மாச கணக்காச்சு. அவர் சத்தத்தை கேட்டு தரிசிச்சு வருஷ கணக்காச்சு. இப்ப அவரை தரிசிக்கணும். சொல்லுங்க, தரிசிக்கணும். கோ கலாதோ ரேபாலாமோ அகாரே மேலே அகாலோ ஷேபி லிகோ மோதோ லேஷகாமோ தாபாரி ஏகோ மஷபாகபா. கண்கள் திறக்கப்படுகிறது. அநேகருடைய இருதய கண்கள் திறக்கப்படுகிறது. நீ சரீர கண் மூடி இருந்தால் உனக்கு நேர ஒரு வெளிச்சம் வருகிறது, வெளிச்சம் வருகிறது. ஆமா, உன் இருதயத்தில் தோன்றுகிறது. அந்தகாரங்கள் வெளியேறுகிறது. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுகிறார். அந்த காரத்திலிருந்து ஆச்சரியமான ஒரு ஒளி உனக்குள் இறங்குகிறது. ஒரு பெரிய திருப்பு முனை கொண்டு வரப்போகிறது, கொண்டு வரப்போகிறது. தேங்க்யூ லார்ட். சொல்லுங்க, ஆவியானவரே, ஆவியானவரே, ஃபயர் ஃபயர். அக்கினியை போட வந்தே பச்சி எரியட்டும் என்றவர் இன்றைக்கு எரிகிற விளக்காய் மாற்றும். புகையிற விளக்காய் இல்லை, எரிகிற விளக்காய் மாற்றுவீராக. எங்க பாப்போவே உங்க பிரசனத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே? உங்க சமூகத்தை விட்டு எங்க பாப்போவே? உங்க பிரசனத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே? உங்க சமூகத்தை மறந்து அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே. ஒரு தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே. தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், போதும், நீங்க போதும்.